ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு செஞ்சேன்னா, தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொடி மாஸ் செய்யலாம். முட்டை இருந்துச்சு. சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், வெறுமனே முட்டை வச்சு பொடி மாஸ் செய்யணும். சரி, காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்துச்சு. அதை என்ன ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வேக வச்சுக்கிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை பொடி மாஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கப்பு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறிட்டு அதுவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு சால்ட்டு தேவையான அளவு போட்டு பொடி மாஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த வடிகட்டி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சரி, இது சப்பாத்திக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் சொல்லிட்டு மாவு பிசைஞ்சேன். அப்புறம் ஒரு யோசனை இருந்துச்சு, சரி நம்ம இப்படி செய்வோமே, இந்த மாதிரி உள்ளே ஸ்டப் பண்ணி வச்சு செய்யலாம் சொல்லிட்டு செஞ்சேங்க. இது பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம், இது குழந்தைங்களுக்கு கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க, கமெண்ட் பண்ணாமல் போயிடுறீங்க. ஓகே, பாய்.